ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.21 செம்ம. பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) = 3x - 2, g(x) = 2x + k மற்றும் f.g = g.f எனில் k-இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. f.g = g.f இது ரெண்டும் சமமாக இருக்கும்பொழுது நம்ம கேவோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ f(x) = 3x - 2, g(x) = 2x + k. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு f.g வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? f(g(x) அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? இப்போ g(x) வேல்யூ வந்து கொஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை எடுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். அப்போ 2x + k அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது என்னது? f(x). எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2x + k அப்படின்னு இருக்கிறதுனால f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x + 2 அப்படின்னு சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2x + k இருக்கிறதுனால நம்ம அதை பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x + k - 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 உள்ளே பெருக்குனா என்ன வரும்? 6x + 3k - 2 அப்படின்னு நம்மளுக்கு f.g வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g.f கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா g(f(x) அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஜியை முதல் உறுப்பாகவும் f(x)ஐ ரெண்டாவது உறுப்பாகவும் வச்சு நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ g அப்படியே வந்துடும். f(x) வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? கொஷினில் கொடுத்துருக்காங்க. 3x - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா g(x). இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3x - 2. அப்போ இந்த g(x)ல் எக்ஸுக்கு பதிலாக 3x - 2 அப்படின்னு சொல்லி இங்கே பிரதியிடணும். அப்போ இது தானே g(x). g(x)ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை பிரதியிட போகிறோம். அப்போ 3x - 2 + k அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை உள்ளே பெருக்குனா என்ன வரும்? 3 2 6x - 2 2 4 + k அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f.g g.f வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். f.g = g.f. அப்போ இதோட மதிப்பு என்னது? 6x + 3k - 2. ஓகேவா? இதோடைய மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 6x - 4 + k. இதிலேருந்து நம்ம என்ன வேல்யூ? கேவுடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6x + 3k = 6x - 4 + k. இந்த -2 அந்த சைடு போயிடுச்சுன்னா +2ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 6x + 3k = 6x. இப்போது -4ல் +2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? -2 அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் கேவோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸோட வேல்யூ ஒரு சைடும் கேவோட வேல்யூ ஒரு சைடும் மாறிலியை ஒரு சைடும் நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ 6x + 3k இந்த -6 + 6x இந்த சைடு வந்துச்சுன்னா -6x, இந்த ப்ளஸ் கே இந்த சைடு வந்துச்சுன்னா -k, இந்த சைடு -2 அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ +6xம் -6xம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 3k - k. அப்போ இதோட வேல்யூ என்னது? 2k அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே -2 அப்படின்னு இருக்குது. அப்போ கேவோட வேல்யூனா -2. இங்கே பெருக்கல் இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ 2 2. அப்போ கேவோட வேல்யூ என்னது? -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சுது.